Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் செக்ஷன். ஸோ இதில் வந்து பேங்கிங், இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செஷன் வந்து இட்ஸ் ஃபார் ஏடிஓ ரைட். ஸோ இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்க. ஸோ எப்படி வந்து சால்வ் பண்ணுன்ற ஐடியாஸ் எல்லாம் கண்டிப்பாக செஷன் கம்ப்ளீட்டாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னும் பொழுது அதை ப்ராக்டிஸும் பண்ணணும் சரியா, நேராக எக்ஸாமில் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணி அதை எப்படி வந்து இன்னும் ஒழுங்காக ஆக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸை வந்து நீங்கள் கொண்டு வந்த பிறகு தென் யூ கேன் லைக் கோ ஃபார் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு யூ ஹேவ் டு பி வெரி கிளியர். எப்படி ஒரு டாபிக் அப்ரோச் பண்ணலாம், எப்படி டைம் சேவ் பண்ணலாம், இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸாமுக்கு நமக்கு தேவை சரியா. ஓகே, ஸோ இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகிறோம். ஸோ செஷனில் வந்து வி கோனா see lot of topics. ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து we have error spotting question. ஸோ error spotting வருது அப்படின்னும் பொழுது டேரெக்டாக போய் ஃபுல்லாகவே ரீட் பண்ணாதீங்க. ஸோ ரீட் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் யூ மைட் மிஸ் திங்ஸ். ஓகேயா, ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேஸாக வந்துட்டு ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணும்பொழுது இதுல எரர் இல்லைன்றத கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் சரியா. ஸோ ஃபுல்லாவே பண்ணும்போது சம்டைம்ஸ் மீனிங் கன்வே ஆகாம இருக்கலாம். ஓகேயா, ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு ட்ரை டு செக் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட். ஓகே, ஸோ அது வந்து கரெக்டா ப்ரிப்போசிஷன் இருக்கா, இல்லாட்டி ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா, இந்த விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும். டென்சஸும் செக் பண்ணணும். டென்சஸ் செக் பண்றது எரர் ஸ்பாட்டிங்ல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சரியா. ஓகே, ஸோ we are going to do that. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ லாட்ஸ். ஓகே, ஸோ பக்கத்துல நம்ம நார்மலா என்ன யூஸ் பண்ணுவோம், யூஸ் சிங்குலர் நவுன்ஸ் ரைட். ஓகே, ஸோ இங்க வந்து லாட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைட் பி இங்க ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்ன்னு கொடுத்துருக்கலாம். ஓகேயா, பட் இருக்கு. ஸோ இங்க கண்டிப்பா என்ன வரும் நமக்கு, a lot of real estate companiesன்றது தான் சொல்ல முடியும். அண்ட் நியர்பை என்ன கொடுத்துருக்காங்க, மே பக்கத்துல மேன்றது என்னது மோடல் வேர்ப். ஸோ வி நீட் V1 ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ்லயே கான்ஃபிடென்ட்டா ஒரு எரர் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறமா இருக்கிறத நீங்க மூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் இந்த மாதிரி தான் நம்ம டைம் சேவ் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் ஐம் கோனா எக்ஸ்பிளைன் யூ எக்ஸாம்ல அந்த டைமை ரொம்ப எடுத்துக்காதீங்க, கான்ஃபிடென்ட்டா மூவ் பண்ணும்போது. ஓகே ஃபைன், லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இங்க கம் அப் வித், ஸோ ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறமா நம்ம நவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெம்டிங், ஆஃபர்ஸ் இருக்கு. அப்போ ஆஃபர்ஸ் இஸ் அ நவுன், வேர் டெம்டிங்ன்றத அட்ஜெக்டிவ் சொல்லலாம். அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ், பட் பையர்ஸ்ன்றவங்க என்ன பண்றாங்க, should is a modal verb, buyer is a plural subject. Okay, so always keep. அப்போ should பக்கத்துல உங்களுக்கு V1s தேவை. அப்போ இது என்னது, adverbன்னு சொல்லலாமா. ஓகே, ஸோ தேர் ஐஸ்னா இந்த தேர் எதை மீன் பண்ணுது, பையர்ஸ் மீன் பண்ணுது. ஸோ தேர் இஸ் அ ப்ரொனவுன் விச் இஸ் யூஸ்ட் இன் அ plural form. Okay, so eyes open and must check. So மூணு modal verb யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து என்னது, must யூஸ் பண்ணிருக்காங்க, should யூஸ் பண்ணிருக்காங்க, may யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி modal verbs வந்தா பக்கத்துல எப்பவுமே V1 forms தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், which is like நிறைய இடத்துல எக்ஸாம்ஸ்ல நமக்கு கேக்குறாங்க. ஸோ அதனால நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. வெதர் ஆல் அப்ரூவல்ஸ், அப்போ ஆல்னும் பொழுது அப்ரூவல்ஸ் ஆர். ஓகே, ஸோ அப்போ ஆல் அப்ரூவல்ஸ்ன்றது ப்ளூரலா இருக்கு, ஆர் இன் பிளேஸ் ஆர் நாட். ஸோ where you have the error in the first part of the sentence. Okay, so next one. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், பிஃபோர் இன்வெஸ்டிங். ஓகே, ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங்ல நமக்கு எதுவும் எரர்ஸ் இல்லை. ஓகே, ஸோ யூ ஷுட் லுக் ஆஃப்டர் த overall business dynamics of the company. Okay, so there is a phrase which is mentioned. Okay, so you அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பக்கத்துல modal verb யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ V1 நமக்கு தேவை. ஆனா கொடுத்திருக்க phrase கரெக்டா look after அப்படின்னும் பொழுது ஒருத்தவங்களை பார்த்துக்கிறத ரிலேட் பண்ணலாம். பட் இங்க வந்து they are talking about business. Okay, so business பார்த்துக்கிறதுக்கும் like I have to look after my parents அப்படின்னு சொல்றதுக்கும் there is a difference. ஓகேயா, ஸோ என்ன phrase யூஸ் பண்றோம் அது உங்க மைண்ட்ல இருக்கட்டும். ஸோ கீப் செக்கிங். ஓகே, சரி, along with, along வந்தா obviously it is with. Okay, so இந்த phrase நம்ம எப்பவுமே பார்க்கிறது along with efficient management and good corporate governance. அப்போ and ன்னு வரும்பொழுது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இங்க வந்து நமக்கு மேனேஜ்மெண்ட்ன்ற நவுன் இருக்கு, ஸோ கவர்னன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபிஷியண்டா மேனேஜ்மெண்ட் இருக்கு அண்ட் குட் கார்பரேட் கவர்னன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க யூ டோன்ட் ஹேவ் எனி எரர். அப்போ அந்த phrase, ஓகே, ஸோ இந்த phrase செக் பண்ணுங்க. பிசினஸ் வரும்போது what has to come, look at the overall business dynamics. Okay, you're gonna see the exact process, like என்ன பண்ணணும்ன்ற business criteria ல பார்க்கும்போது the phrasal verb that has to be used is look at. Okay, so look after நம்மொழுது நம்ம ஒருத்தவங்களை கேர்ஃபுல்லா பாதுகாக்கிறோம் அந்த மாதிரி விஷயத்துல தான் சொல்ல முடியும். ஸோ ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். சம்டைம்ஸ் இதை ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணிட்டு ஃப்ளோல போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த you might
you would have missed it. Okay, so அதனால தான் இந்த மாதிரி phrase-ஆ check பண்ண சொன்னேன். Suppose பெருசா இருக்கு அப்படின்றதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். Next one. So considering that a large part of population in India. Okay, so அப்ப என்ன சொல்லிருக்காங்க, that ன்னு சொல்லிருக்காங்க, that a large part of population இருக்கு. Okay, so part இருக்கு, என்னது இந்த part எப்படி இருக்கு, லார்ஜா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் இருக்கு, அது நம்ம ஞாபகத்துல இருக்கணும். சரியா? இன் இந்தியா டஸ், when you use does எப்போ யூஸ் பண்ணுவோம், do எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, does வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க, and do வந்து will use it for plural subjects. சரியா? so இங்க வந்து a large part of population தானே சொல்லியிருக்காங்க. so in India does கரெக்டா தான் இருக்கு. so does பக்கத்துல do forms பக்கத்துல என்ன verbs யூஸ் பண்ணுவோம், base form of verbs. okay, so modal verbsக்கும் base தான், do formsக்கும் base தான். அப்ப இங்க பாத்தீங்கன்னா have formல base form என்னது, have தான் வரும். have has இருக்கும்ல, அதுல பேஸா நம்ம யூஸ் பண்றது என்னது, have தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப கரெக்டா கொடுத்திருக்காங்க, have access to banking services. so to பக்கத்துல v1 வரும்ன்றது நமக்கு grammatical ruleல தெரியும். sometimes nouns வரும், இல்ல சில exceptionsல to பக்கத்துல நமக்கு ing forms வர மாதிரி இருக்கும். so அது என்னன்றது நான் ஒரு செஷன்லயும் நான் சொல்லியிருப்பேன். சரியா? so அது 3 விஷயங்கள் என்ன அப்படின்றதும் நான் சொல்லியிருப்பேன். இங்க வந்து it is a noun which is used. so என்ன service to banking services, payments banks are expected to reach far-flung areas, extending the umbrella of financial inclusion to everyone. so do you have any error? எல்லாமே நமக்கு கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. இங்க banking and service கமா இருக்கனால இங்க r நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. so okay, so அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் நமக்கு வரும், ஆப்ஷன் 5 தான் கரெக்டான ஆன்சர். okay, so next one. okay, so next question check பண்ணலாம். it is time we design intelligent question papers that respect competence rather than just memory. okay, so what is the answer here, rather that just memory. இது கரெக்டா? so இது வந்து நீங்க ஒரு வாட்டி பாருங்க. so it இருக்கு, அது பக்கத்துல singular verb is time we design intelligent papers that. okay, அப்ப இந்த papers தான் சொல்லியிருக்காங்க, that respect. அப்ப that பக்கத்துல ஏன் plural verb ன்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல question papers ன்னு சொன்னதுனால வருது. so respect competence rather that just memory. so இங்க வந்து you don't have any error, but இங்க பாத்தீங்கன்னா it is what, it is a designed intelligent question paper. so we this person, so இவங்க pluralா இருக்கிற இந்த subject வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, they have designed the particular paper ன்னு சொல்றாங்க. அந்த பேப்பரை பத்தி இங்க கம்பேர் பண்ணி they have spoke. so நான் rather யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவோன்றதையும் பார்க்கணும். ஓகே, so ஒரு கம்பேரிசன் இருக்கும். so இதை விட அதுன்ற மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம சொல்லுவோம். so ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, so நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நமக்கு we have a change of a topic. so என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா grammatically correct, அதாவது ஒரு phrase இருக்கும், அந்த phrase நம்ம கரெக்டா இருக்கான்றத செக் பண்ணோம். சரியா? first we'll read the question. so it's great to stay in the best hotels, eat on in the best restaurants in Scotland and find new places, but it's hard work. okay, so eat on in, இப்போ இது ஒரு phrase அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு preposition ஒண்ணா இருக்கு. ஓகேயா? so eat onனா ஏதோ ஒரு விஷயத்துக்கு மேலன்னு சொல்லலாம். ஓகே, so இங்க அப்போ அந்த phrases தான் நமக்கு டிஃபரன்ஸா கொடுத்திருக்காங்க. eat outside, eat out, eat about and eat in. ஓகேயா? so இது வந்துட்டு ஆல்ரெடி eat on ன்னு கொடுத்திருக்காங்க, and ரெண்டு preposition ஒண்ணா இருக்கு. ஓகே, so இங்கேயும் பாத்தீங்கன்னா eat outside in the best restaurant. okay, so you are having something, you are having a lunch or something outside in the restaurant, where இதையும் நம்ம preposition-ஆ யூஸ் பண்றோம். அப்ப eat outனா என்னது, it means the same. so ரெண்டு preposition நம்ம ஒன்னா யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேயா? so அப்போ என்ன வரும் நமக்கு, இதுவும் நமக்கு அந்த கிரைட்டீரியா கீழே தான் வரும். ஓகே, so eat in, அப்ப இந்த இதுவும் நமக்கு போயிருச்சு, ஃபிஃப்த் ஆப்ஷனும் நமக்கு போயிடுச்சு. ஓகே, so இங்க வந்து outside கொடுத்திருக்காங்க, இங்க eat out. okay, so when you're consuming somewhere outside in the restaurant ன்னும் பொழுது கரெக்டான phrasal verb நீங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is obviously option 2 which is possible. சரியா? so இங்க வந்து இது வருமான்ற clash வந்துருச்சுன்னா இதுக்கு தான் preference வந்து அதிகம். so இங்க வந்து you're eating out in a restaurant ன்ற meaningக்கு exact phrasal verb that is used is option 2 is more possible. சரியா? so அதனால option 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். next question.
Okay, so because of surface tension, the water does not fall out of the tiny hole, although a thin membrane may be added just to be safe. Okay, சரி. So இங்க வந்து water பத்தி பேசியிருக்காங்க. Because of surfaceல இருக்கிற சில பிரச்சனைகள் இருக்கும் போல. So அதனால the water. Okay, they are talking about the specific water which is creating this problem. அதனால the கொடுத்திருக்காங்க. So இங்க doesn't சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப do எங்கன்னா இருக்குன்னா அதை first eliminate பண்ணிடலாம். Because the நம்மொழுது ஸ்பெசிஃபிக்கா ஒரு இஷ்யூவை பத்தி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் fall apart then fall in. ஓகேயா? ஸோ fall inனா ஒரு விஷயத்துல நீங்க விழுந்துடுறீங்க. வெறும் fall in மட்டும் எடுத்தீங்கன்னா this person has fallen love அப்படின்னு சொல்லலாம், இல்ல fell in love அப்படின்னு சொல்லுவாங்க பாஸ்ட்ல சொல்லும் பொழுது. or fall apart is like ஒரு விஷயத்தை வந்து you're breaking it off அப்படின்னும் பொழுது நம்ம சொல்லலாம். ஸோ இங்க வந்து water is breaking off இல்லாட்டி வந்து what does this mean? இங்க ஒரு விஷயத்த வந்து the water does not fall out. இங்க வந்து அந்த ஹோலை பத்தி பேசியிருக்காங்க, டைனி ஹோல் பத்தி. ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா தண்ணின் வெளியிலன்றது தான் சொல்ல முடியும், which is இந்த phrasal verbுமே கரெக்டாக தான் இருக்கு. ஆப்ஷன் 5 is more possible. So sometimes if you do not I mean you couldn't predict the meaning of the phrasal verb பொழுது அங்க இருக்கிற ப்ரிப்போசிஷன் எக்ஸாக்டா எடுத்து அதை லிங்க் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ அது நீங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் யூ கோ சர்ஃப் இந்த நெட் அண்ட் சி வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு phrasal verb இல்லாம இருக்கும். ஓகே, ஸோ அவங்க வந்து சும்மா ப்ரிடிக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம யூஸே பண்ண முடியாதுன்ற கிரைட்டீரியால இருக்கும்பொழுது யூ ஹேவ் டு மேக் அ நோட் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, ஸோ விச் இஸ் பாசிபிள், கான்டெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ், இது எல்லாமே வச்சு தான் நம்ம ஆன்சரை போட முடியும். இங்க வந்து நோ கரெக்ஷன் ரிக்வயர்டுன்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ பீப்புள் ஹூ, அப்போ ஹூ சொன்ன பொழுது இந்த பீப்புள்ன்றது சிங்குலரா ப்ளூரலா இருக்கான்னு பாருங்க, அதுக்கேற்ற வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷாப்னு சொல்லியிருக்காங்க, எல்லாமே ஷாப்னு தான் கொடுத்துருக்காங்க. ஷாப் அப்பார்ட். ஓகே, ஸோ ஷாப்னு பண்றாங்க பட் அப்பார்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் ஷாப் அப்பார்ட் ஃபார் த பெஸ்ட் டீல்ஸ். For the best deals, get rewarded handsomely while faithful customers get stitched up. Okay, so இங்க வந்துட்டு stop round. Okay, stop roundனா shop roundனா ஷாப் நீங்க பண்றீங்க, சுத்தி பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். ஷாப் அரவுண்ட்னா நீங்க போய் எல்லா இடத்துலயும் பர்ச்சேஸ் பண்றது சொல்லலாம். விச் இஸ் லைக் இது வந்து இந்த மாதிரி ஒரு வேர்ட் நமக்கு phrasal verbல இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, பிகாஸ் ஷாப் ரவுண்டுனா ரவுண்டா பண்றதுன்னு அர்த்தம். பட் ஷாப் அரவுண்ட்னும் பொழுது ஒரு சில ஏரியாவுக்கு போய் நீங்க பண்றீங்க அப்படின்றத மீன் பண்ணலாம். ஓகேயா? ஓகே, ஸோ இங்க வந்து பண்ணும்பொழுது பீப்புள் ஹூ ஷாப் அரவுண்ட் ஃபார் த பெஸ்ட் டீல்ஸ். ஓகே, ஸோ இங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த வந்து டீல் ஆகிற விஷயங்களை ஷாப் பண்றாங்க அப்படின்னும் பொழுது which phrase can be used? Okay, so in this meaning means the same where அவங்க வந்து ஒரு ரிவார்ட் ஆகணும்ன்றதுக்காக they go and purchase good things. Okay, so they go shop around to take all those things ன்னு சொல்லலாம், which is option 2 தான் நமக்கு possible. So ரவுண்டுக்கும் அரவுண்டுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியணும். சரியா? அப்பதான் இதோட ஆன்சர்ஸை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேயா? சரி, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்சேஞ்ச் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ வேர்ட் ஸ்வாப் இன்டர்சேஞ்ச் பண்றீங்க இந்த மாதிரி பண்ணும்பொழுது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா கொண்டு வரலாம். ஓகே, ஸோ ஐசக் நியூட்டன் கொடுக்கும்பொழுது இங்க கொடுத்துருக்க இது வேர்ப் கொடுக்கணுமா இல்லாட்டி ஐசக் நியூட்டன் பத்தி ஏதாவது பேசணுமா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஓகே, சம்டைம்ஸ் வேர்ப் வருதுன்னும் பொழுது இது பாஸ்ட்ல வருதுன்னா நம்ம இடி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ப்ரெசென்ட்ல தான் இருக்குன்னா நம்ம சிங்குலர் verbs நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ ரீடிங். ஸோ ஐசக் நியூட்டன் ஆர்பிட்ஸ் தட் கெப்லர்ஸ் laws were derivable from his theory of gravitation, and that in general the demonstrated of bodies subject to gravity were conic sections. So இதை படிக்கும்பொழுது எந்த இடத்துல உங்களுக்கு செட் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா the demonstrated where the பக்கத்துல you need a noun. அப்போ கண்டிப்பா நம்ம C தான் சேஞ்ச் பண்ண போறோம்னு தெரிஞ்சிச்சு. ஸோ C இது மூணுத்துல தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசக் நியூட்டன்ஸ் ஆர்பிட்ஸ். ஓகே, ஸோ ஆர்பிட்டை சுற்றி நம்ம வந்து ஐசக் நியூட்டன் வந்து போயிருந்தா தான் இப்படி சொல்லலாம் ஆர்பிட்ஸ்ன்னு சொல்ல முடியும். அப்போ ஏ கண்டிப்பாக மாற்றணும்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் சி வேர் ஐசக் நியூட்டன் வந்து அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு, டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் கெப்லர்ஸ் லாஸ் வேர். அப்போ வேர்ப் அங்கே வேர்ன்னு இருக்கும்போதும் V2ல தான் இருக்கு, பாஸ்ட்ல இருக்கு. அப்போ இங்கேயும் நமக்கு ஒரு பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் தேவைப்படுது. அப்போ டெமான்ஸ்ட்ரேட்டட் இஸ் அ இடி ஃபார்ம் அண்ட் ஓவர் தேர் யூ நீட் அ நவுன். அப்போ ஆர்பிட்ஸ்ன்றதை அங்கே போட முடியும். தன்ற ஆர்டிகல் பக்கத்தில் வி யூஸ் நவுன்ஸ். ஓகே, next one. Okay, so in the observer of special relativity, time cannot be separated from the three dimensions of space because the observed rate at which time passes for an object depends
for an object depends on the object's velocity, அதாவது ஒரு speed relative to the context. Okay, so இங்க வந்து C மாறுமா, an object ன்னு சொல்லி depends ன்னு கொடுத்திருக்காங்க. so C மாறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா ரெண்டுத்துலயும் A இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த அப்சர்வர்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, as per observation சொல்லலாம். in the observer அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஐ மீன் கான்டெக்ட்ல நம்ம சொல்ல மாட்டோம்ல, அப்சர்வர்னு சொல்ல முடியுது சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல. ஓகே, அப்போ இங்க வந்து ஏ தான் மாறப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. சி கரெக்டா உட்கார்ந்துருக்கு. ஓகே, ஸோ இங்க வந்து ரிலேட்டிவ் டு த கான்டெக்ட், ரிலேட்டிவ் டு த அப்சர்வர்னு சொல்லலாமா, இந்த கான்டெக்ட் ஆஃப் த ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்குது. ஓகே, ஸோ ரிலேட்டிவ் டு த அப்சர்வர்ன்றது பாசிபிள். ஓகே, ஸோ த பக்கத்துல நவுன் தேவை, இங்கேயும் நவுன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, கான்டெக்ட்டும் நவுன் தான். ஆனா யூஸ் பண்ற இந்த சென்டென்ஸ்ல இங்க வந்து கண்டிப்பா எரர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. பியும் பாத்தீங்கன்னா மாறணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் த அப்சர்வ்டு ரேட் பத்தி பேசியிருக்காங்க. திஸ் இஸ் அ நவுன் அண்ட் என்னது அப்சர்வ் பண்ண ஒரு ரேட்டை பத்தி சொல்றாங்க. ஓகே, ஸோ அதனால தான் இங்க அப்சர்வர்ன்ற விஷயம் வருது. அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் 4. ஸோ சம்டைம்ஸ் மீனிங் தெரியும், சம்டைம்ஸ் மீனிங் தெரியாம இருக்கலாம். ஓகே, ஸோ தெரியும்ன்ற பட்சத்துலயும் தெரியலன்னாலும் உங்களுக்கு இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நீங்க போடும்பொழுது அது என்னன்னு ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ அதை ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது இந்த வேர்டு தான் அங்க உட்கார வைக்க முடியும்ன்றத கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் wrongly spelt. ஸோ wrongly speltக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க என்ன பண்ணணும், ஸ்பெல்லிங் செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா இருக்குன்ற பட்சத்துல நீங்க இன்அப்ராப்ரியேட்டா ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சரியா? ஸ்பெல்லிங் செக் பண்ணும்போது கம்ப்ளீட்னஸ் இருக்கு, ஷீர் இருக்கு, மேக்னிஃபிஷன்ஸ் அண்ட் சிட்டாடல். ஸோ சிட்டாடல் இஸ் வேர்ட், ஒரு கோட்டையை பத்தி நீங்க பேசுறதுக்கு சொல்லலாம். சரி, ஓகே, ஸோ இங்க கம்ப்ளீட்னஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, so let's read the sentence. எங்கேயும் நமக்கு error இல்லல. So historians have stated that its completeness, setting, size and sheer magnificence make it the finest citadel on the earth. Okay, so magnificence ன்றது noun, magnificent ன்றது adjective. அப்ப அதுக்கு என்ன மீன் பண்றாங்கன்னா அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்றாங்க. அப்போ சைஸ் பத்தி பேசும்பொழுது நமக்கு SHEER, okay, which talks about size. Okay, so SHEAR. Okay, so இது வந்து to cut உல். ஓகே, ஸோ ஒரு ஷீப்ல இருக்க உல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கும்பொழுது ஷீர் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ரொனன்சியேஷன். சரியா? ஸோ இது வந்து வெக்காப்ல டீட்டெயில்டா நான் எடுத்திருப்பேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் ஷீர் அண்ட் அந்த ஷீர். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்ற விஷயமும் சொல்லியிருப்பேன். ஸோ இங்க கான்டெக்ட்ல செட்டிங், சைஸ் அண்ட் what has to come, this talks about size ன்னும் பொழுது இந்த ஸ்பெல்லிங் வராது, இந்த ஸ்பெல்லிங் தான் வரும். ஓகே, சம்டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ற ஃபிஷ் வேல் இருக்குல்ல, இந்த வேலுக்கும் இந்த வேலுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா we pronounce them as same, right? வேல் தான் சொல்லுவோம். ஓகே, ஹோமோஃபோன்ஸ்னு சொல்லுவாங்க. வேர் இந்த வேல்னா ஃபிஷ்னு சொல்லலாம். இது வந்து இந்த ரீட்லாம் வச்சு அந்த வேல் போட்டு வருவாங்கல்ல, ஸோ அதை வந்து கேர்ள்ஸ்க்கு ஹெட் கவர் பண்ற அந்த வேல் சொல்லுவாங்க. பட் ப்ரொனன்சியேஷன் இஸ் சேம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த இடத்துல நிறைய நமக்கு வரும். ஸோ அதனால கான்சியஸா நம்ம பார்க்கணும். ஸோ இங்க வந்து பில நம்ம எரர் இருக்கு. ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so in the 24 acres team with the wildlife offers a haven from the rush and bustle of a tourist city. Okay, so இதை பார்த்தோன்னே இங்க டீம்ல ஸ்பெல்லிங் தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுப்போம். ஆக்சுவலி ஒரு லார்ஜ் நம்பரை நம்ம குறிச்சு பேசும்பொழுது அதை இந்த டீம் தான் சொல்றாங்க. ஸோ the 24 acres team with wildlife இருக்கு, it offers a haven நம்மொழுது place of animal. ஓகே, ஸோ அங்க எங்க அந்த அனிமல்ஸ் இருக்கு அப்படின்ற பிளேஸ் சொல்லும் பொழுது அதை haven சொல்லலாம். from the rush and the bustle of the tourist city. Bustle means sounds. okay, the sound create பண்றத பத்தி பேசுறது. so you don't have any error, spellings எல்லாமே உங்களுக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. so option 5 தான் கரெக்டான ஆன்சர். okay, next question. okay, so next நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, இங்க ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்பொழுது க்ளூ வேர்ட்ஸை ஃபர்ஸ்ட் தேடுங்க, சிமிலரான வேர்ட்ஸும் தேடுங்க. ஓகே, ஸோ ப்ரொனவுன்ஸ் ஏதாச்சும் இருக்கா தேடுங்க, அதை வச்சு நம்ம போட முடியும். ஓகேயா? ஓகே, ஸோ இங்க ஹீ இருக்கு, which is a pronoun, right? so subjective pronoun னு சொல்லுவோம். his இருக்கு, possessive caseல நம்ம யூஸ் பண்ற pronoun னு சொல்லிட்டு சொல்லலாம். so இது ரெண்டுமே யாரோ ஒரு பர்சனை தான் குறிக்குது. சரியா? ஒரு மேல். ஓகே, சரி, so let's continue. இதை ரீட் பண்ணிட்டு நம்ம போலாம். so he had a younger sister. so இந்த பர்சனுக்கு ஒரு younger sister இருக்காங்க, பேரு பாலின், who was known as Polly. ஓகே, சரி, so அந்த சிஸ்டர் பத்தி சொல்லியிருக்காங்க. his father, அப்போ இந்த ஹீன்ற பர்சன் அவங்களோட ஃபாதர்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆலன் பி ஷெப்பர்ட் சீனியர் known as Bart
worked in the Derry National Bank owned by Shepherd's grandfather. So இந்த பர்சனோட grandfather. So Shepherd's grandfatherனா இவருதானா? ஓகே, ஸோ வேற யாராவது இருக்காங்களானோ பார்க்கலாம். சரியா? ஸோ ஷெப்பர்டோட கிராண்ட்ஃபாதர் ஹோல்ட் பண்ண ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஓகே, ஸோ ஆலன் சீனியர் ஜாயின்ட் த, அப்போ இந்த பர்சன் ஓகே ஜாயின்ட் த நேஷனல் கார்ட் இன் 1915 and served in France with the American expeditionary force during the World War II. Okay, so World War II அப்போ அவர் சர்வைவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆலன் பார்ட்லெட் ஷெப்பர்ட் ஜூனியர், அப்போ சீனியர் ஒருத்தர் இருக்காரு, ஜூனியர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அப்போ யார் இந்த ஹீ இஸ், அப்போ ஹிஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ரிலேட் அண்ட் சி. ஓகே, வாஸ் born on November 18, 1923 in the Derry, New Hampshire to Alan B. Shepherd Senior. ஓகேயா, அப்போ இந்த ஜூனியர்ன்றவர் இவரோட பையன். சரியா? ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் பாலன் ரென்சா ஷெப்பர்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த சீனியர்ன்ற ஆலன் பி ஷெப்பர்டுக்கும் பாலனுக்கும் வந்துட்டு இருக்கிற சைல்டு தான் யாருன்னு சொல்லலாம், ஆலன் பார்ட்லெட் ஷெப்பர்ட் ஜூனியர். ஓகேயா? ஓகே, ஸோ அப்போ இந்த பர்சன் பத்தி எங்க பேசியிருக்காங்க, ஹிஸ் ஃபாதர் நீங்க சொல்லும் பொழுது இந்த ஹிஸ் யாரா இருக்கும், இந்த பர்சனா தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கன்க்ளூட் பண்ணோம். குழப்பணுன்றதுக்காக தான் சீனியர் ஜூனியர்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம போடணும். சரியா? ஓகே, ஸோ ஹீ ஹேட் அ யங்கர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆலன் ஜூனியர்ன்ற பர்சனுக்கு வந்து ஹி ஹேஸ் அ யங்கர் சிஸ்டர் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸை பத்தி தே ஹேவ் டிஃபைன்ட். ஓகே, ஸோ ஆலன் ஜூனியர் வாஸ் ஒன் ஆஃப் மெனி ஃபேமஸ் டிசெண்டன்ஸ் ஆஃப் Mayflower passenger Richard Warren. Okay, so he was one of the descendant. Okay, so அந்த வம்ச வழியில சேர்ந்தவங்கன்னு சொல்றது தான் டிசெண்டன்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ விச் கேன் பி த இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பர்சனை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் விச் இஸ் ஆப்ஷன் டி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வரும். ஓகே, ஸோ இந்த பர்சன் இவர் வந்து இங்க இந்த டேட்ல பிறந்திருக்காரு, இந்த ஊர்ல பிறந்திருக்காரு, அவங்க அப்பா அம்மான்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு ஈ ஹேட் அ யங்கர் சிஸ்டர், பேரு வந்து பாலன். ஸோ விச் இஸ் ஏ நம்ம சொல்ல முடியும். சரியா? ஓகே, ஸோ அப்போ ஏ சொன்ன பிறகு வேற என்ன நம்ம சொல்லலாம், ஹிஸ் ஃபாதர் சொல்வீங்களான்னு பாருங்க. ஹிஸ் ஃபாதர் ஆலன் பி ஷெப்பர்ட் வந்துட்டு நோன் ஆஸ் பாட் ஒர்க்ட் இன் டெரி நேஷனல் பேங்க். ஸோ இங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அது யாரை ஓன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷெப்பர்ட்ஸ் கிராண்ட் ஃபாதர் ஓன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, விச் இஸ் திஸ் பர்சன்ஸ் ஃபாதர். ஓகேயா? சரி, அப்போ சி என்ன சொல்றாங்க, ஆலன் சீனியர் ஜாயின்ட் த கார்டன் 1915. ஸோ திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் இஸ் ஃபாதர். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே அவங்க ஃபாதர்னும் பொழுது இவரை பத்தின எக்ஸ்பிளனேஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லி முடிப்போம். அப்போ ஆலன் ஜூனியர் வாஸ் ஒன் ஆஃப் த மெனி ஃபேமஸ் டிசெண்டன்ட்ஸ் சொல்றதுக்கு சொல்லணும்னா ஏஇ இஸ் பாசிபிள். அடுத்தது சொன்ன பிறகு ஹிஸ் ஃபாதர் இங்க வந்து இவர் வந்து சர்வ் பண்ண அந்த பிளேஸை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லலாம்னா பி சொல்லலாம். ஹிஸ் ஃபாதர்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் என்னன்னு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றதுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க அப்பாவுடைய பேங்க் அது நேஷனல் பேங்க்னு சொல்றது. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம சி வரும்னு சொல்லலாம், விச் இஸ் ஏ டிஏஇ பிசி இஸ் த எக்ஸாக்ட் சீக்வன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இதை சால்வ் பண்ணும்பொழுது நான் போட்டது பார்க்காதீங்க, யூ ஜஸ்ட் ட்ரை டு சால்வ். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறமா நீங்க வரல அப்படின்னும் பொழுது ட்ரை டு ஆன்சர் த try to watch the video. Okay, so fifth last option நமக்கு C கொடுத்திருக்காங்க. So option 3 வரும். அடுத்தது third sentence என்னன்னு கொடுத்திருக்காங்க, E கொடுத்திருக்காங்க. So option 5. So next one is first sentence என்னது, D, which is option 4. Second sentence is A, which is option 1 கொடுத்திருக்காங்க. அடுத்து fourth sentence is B, which is option 2. Okay, so rearrangement பார்த்து இதுல இருந்து நம்ம பயப்படாம போடுவோம்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு டிஃப்ரெண்டான டாபிக். ஸோ வாட் தே ஹவ் கிவன் கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்ட் தேம் பை த வேர்ட் கிவன் பிலோ த ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் த பெஸ்ட் பாசிபிள் வே வித்தவுட் சேஞ்சிங் த இன்டெண்டட் மீனிங். ஓகே, ஸோ ஸ்டார்டராக இருந்தாலும் கனெக்டராக இருந்தாலும் எப்பவுமே வி ஷுடன்ட் சேஞ்ச் த மீனிங். நம்ம என்ன பண்ணணும், அந்த சென்டென்ஸை வந்து ப்ராப்பராக அசியூம் பண்ணாம கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ இதை ரீட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ விச்னு யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஒரு சென்டென்ஸ்ல வில் ட்ரை டு ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன், அதாவது எந்த விஷயம். ஓகேயா? ஸோ இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்ல போறேன்னு சொல்லலாம், அதோட யூஸ்ஃபுல்னஸ் பத்தி சொல்லுவோம். தட்னும் பொழுது இப்ப நீங்க சொல்ற அந்த விஷயம், அந்த பெண் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஓகே, ஸோ இது வந்துட்டு தமிழ்ல எந்தன்னு சொல்லலாம், அது வந்து அந்த அப்படின்னு சொல்றதுக்கு சொல்ல முடியும். ஸோ பட் எப்ப யூஸ் பண்ணுவோம், ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ். கரெக்டா?
ஓகே. ஸோ அப்போ ஆல்தோவும் ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ். அப்போ இதுக்கும் அதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ப்ரைசிங்கா ஒரு இவெண்ட் பத்தி பேசுறீங்க அப்படின்னும் பொழுது, ஆல்தோ யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ பட் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட், அதாவது நடக்க போகுது அப்படின்றத நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னும் பொழுது யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்கீங்கன்னும் பொழுது ஆல்தோ யூஸ் பண்ணலாம். ஏன்னா சர்ப்ரைஸ் இவெண்ட்ல அது சொல்றது. ஸோ சின்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, யூ ஆர் டாக்கிங் அபவுட் அ பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இங்க எந்த இயருமே நமக்கு குடுக்கல. அப்போ 4 ஃபர்ஸ்ட்டு நமக்கு போயிருச்சு. ஓகேயா? ஸோ இப்ப நம்ம ரீட் பண்ணலாம் சென்டென்ஸ். ஸோ we'll see whether which word will come there. Okay, so most European operations retain the old livery. Okay, what do you mean by livery ன்னு பாத்தீங்கன்னா it is a uniform. Okay, சரி. ஸோ அப்போ வந்து most European operations என்ன பண்றாங்கன்னா they retain whatனா old livery. Then some Czech buses have also received it. So what will come? ஸோ இங்க வந்துட்டு retain பண்றாங்க old livery. Although எப்ப சொல்வீங்க? இன்னும் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கும்போது. although buses have also received it. Okay, so also நம்ம பொழுது ஒரு additional advantage ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். they have also retained itன்றதையும் இங்க சொல்லியிருக்காங்க. which is என்ன சொல்லலாம்? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி they have already retained it, but then அவங்களுக்கு வந்து buses have also received it ன்னு சொல்லியிருக்காங்க. option 5 is more possible. ஓகேயா? so next one. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? ஹேண்ட் கன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. கேன் பம்ப் bullets quickly and accurately. So rifles are lighter, easier to use and faster to reload. Okay, so what is the difference between pistol and ரைஃபிள்? ஓகே, ஸோ இது நமக்கு நல்லா தெரியும்ல. ஸோ நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பாக்கெட்குள்ளே வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதை என்னன்னு சொல்வீங்க? பிஸ்டல்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. விச் வில் பி வெரி ஸ்மால். ஓகே, பட் ரைஃபிள்ஸ் நம்ம பீச்சில் வந்து பலூன் எல்லாம் சுடுவோம் தெரியுமா? ஸோ தோஸ் ஆர் ரைஃபிள்ஸ் விச் இஸ் பிக். ஓகே, ஸோ இங்கே வந்து தே ஆர் கம்பேரிங் ஹேண்ட் கன்ஸ். ஸோ ஹேண்ட் கன்ஸ்னா இதுதான் நம்ம பாசிபிலிட்டியாக யூஸ் பண்ணுவோம். அது வந்து கேன் பம்ப் புல்லெட்ஸ் குவிக்லி அண்ட் அக்யூரேட்லி. ஷூட் பண்ண உடனே தெரியும். இது வந்து நீங்க நார்மலா வீட்ல நம்ம சில்ட்ரன் தேல் பி பிளேயிங் வித் தட், ரைட்? ஸோ அது ஹேண்ட் கன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்து அதை லோட் பண்ணி அதை நம்ம லோட் பண்ணி ஷூட் பண்ண முடியும். சரியா? ஸோ அந்த ப்ராசஸ் தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரைஃபிள்ஸும் வந்து ஆர் லைட்டர், ஈஸியரா இருக்கு டு யூஸ் அண்ட் ஃபாஸ்டர் டு ரீலோட். அதுவுமே பண்ண முடியும்ன்றத சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் வந்து சேம் அட்வான்டேஜ் இருக்க மாதிரி பேசியிருக்காங்க. ஓகே, அப்போ இன்ஸ்டெட் அப்படின்னா யூ ஆர் ட்ரைங் டு ரீப்ளேஸ் சம்திங். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வென்னா யூ ஆர் டாக்கிங் அபவுட் டைம். ஸோ இங்க டைம் பத்தி எதுவும் பேசுறதுக்கு இல்லை. லைக்வைஸ்னு என்ன அர்த்தம்? விச் இஸ் சிமிலர். அப்போ இங்க சிமிலர் தான் பேசுறாங்க, பாசிபிலிட்டி இருக்கு. இண்டீட்னா நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் பத்தி பேசிட்டு இருப்போம். நீங்க உண்மையா பாத்தீங்கன்னா நான் இதை தான் செஞ்சிருக்கேன்னு நம்ம சொல்ற போது அந்த வேர்டை யூஸ் பண்ணலாம், இண்டீட். ஓகே, ஸோ உண்மையில் அப்படின்னு சொல்லும் பொழுது. ஓகே, ஸோ உண்மையில் சொல்ல எதுவுமே இல்லை. தேர் டாக்கிங் அபவுட் சிமிலாரிட்டி. ஓகே, ஸோ ஃபைனலின்ற வேர்டை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் யூஸ் பண்ண மாட்டோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை நடக்குது, ஃபைனலா நான் இந்த கன்க்ளூஷன் கொடுக்குறேன்னு சொன்னா பண்ணலாம். பட் ஆனா இந்த சென்டென்ஸ்ல நமக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ more possible word is likewise. Yeah, likewise riflesுமே லைட்டரா ஈஸியா இருக்குன்றத சொல்லலாம். So next one. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வேர்டை வந்து இந்த சென்டென்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணணும். வேர் அதோட மீனிங் கரெக்டாக செட் ஆகும்பொழுது நம்ம ஆப்ஷனை மார்க் பண்ண போகிறோம். ஸோ இன்எப்டா இருக்காங்க, இன்எப்ட்னஸோட இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து நான் வெக்காப்ல இதை வந்து ஒரு ஆன்டனமாக கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ திறமை இல்லாமல் இருக்கிறவங்க, திறமை இன்மையாக இருக்கிறவங்கள பற்றி பேசும்பொழுது நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இங்கே என்ன வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம்பீட்டண்டா ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னும் பொழுது யூ கேன் டெல் இட் ஆஸ் இன்எப்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? ஸோ அப்போ இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணலாம். ஸோ டிக் வாஸ் சோஷியலி இன்எப்ட் அண்ட் அன்கம்ஃபர்டபுள் இன் த பிரசன்ஸ் ஆஃப் விமன். ஓகே, ஸோ ஹி வாஸ் லைக் இன்கம்பீட்டண்டா இருக்காங்க, விதவுட் ஸ்கில்ஃபுல், விதவுட் திறமை இல்லாம இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். சரியா? ஸோ இதை வந்துட்டு வெக்காப்ல என்ன வேர்டுக்கு நான் எடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கேலிபர்ன்ற வேர்டுக்கு ஐவ் கிவன் இட் அஸ் அன் ஆன்டனம். ஓகே, ஸோ அது வந்து திறமையா இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து திறமை இல்லாம இருக்கிறதுக்கு சொல்றாங்க. சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாசிபிள். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாசிபிள்னா இந்த ஆப்ஷன்லாம் எலிமினேட் ஆயிருச்சு. சரியா? ஓகே, ஸோ அப்போ எலிமினேட் ஆயிடுச்சுன்னா நன் ஆஃப் தீஸும் போயிருச்சு. அப்போ ஆன்சரும் நமக்கு கன்க்ளூட் ஆயிடுச்சு. ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை செக் பண்ணி பாக்கி எதுவும் செக் பண்ணாமலே ஆன்சரை கன்க்ளூட் பண்ண முடிஞ்சது. ஓகேயா? எக்ஸாம்ல இப்படி வந்துருச்சுன்னா போட்டுருங்க. பட் இங்கே வந்து இதுக்கு வருதான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம்.
he was always pretty inept at sports. He was like not skillful at sports னு சொல்லலாம். So despite வந்து off வராது, but ஆனா positive negative இருக்கும். Two fairly inept displays, we are one win away from the qualifying in top place. Okay, so ஒரு step வந்து her head இருக்கும். Though two fairly inept displays இருந்தாலும், அதாவது incompetent இருந்தாலும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு one win way அதிகமா இருந்திருக்காங்க, அதாவது qualifyingல இருந்திருக்காங்கன்றத சொல்றாங்க. Next one. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மினியேச்சர். மினியேச்சர்னா என்னது, இப்போ நம்ம நிறைய வந்து பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம், விச் இஸ் லைக் அதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்கல்ல. ப்ராஜெக்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்றோம் அப்படின்னும் பொழுது, யூஆர் பிளானிங் டு பில்ட் பில்டிங் அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் யூல் மேக் அ மினியேச்சர் அவுட் ஆஃப் இட். வேற இதெல்லாம் இங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, தில் கன்ஸ்ட்ரக்ட் த பர்டிகுலர் பில்டிங். ஓகே, ஸோ ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் பொழுது வில் டெல் இட் ஆஸ் மினியேச்சர். ஸோ எந்த சென்டென்ஸ் நம்ம அதுக்கு ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இஸ் ஃபேமிலி இஸ் அ மினியேச்சர் இன் அப்பியரன்ஸ். ஓகே, ஸோ எல்லாருமே குள்ளமா இருக்காங்க அப்படின்றத மீன் பண்ணோம் அப்படின்னா மினியேச்சர்ன்ற வேர்ட் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, தே ஆர் வெரி ஷார்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இன் மினியேச்சர் இன் அப்பியரன்ஸ்ன்றது இட் இஸ் லைக் எக்ஸாக்டா அது மாதிரி இருக்கிற ஒரு விஷயம், வேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஒன் இஸ் நாட் பாசிபிள் பொழுது இது எல்லாம் நமக்கு எலிமினேட் ஆயிருச்சு. ஓகேயா, சரி. ஸோ இதை எப்படி செக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 and 3 இருக்கு, வெறும் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் வீல் செக் 3 பாசிபிளா இருக்கு, இல்ல 2 பாசிபிளா இருக்குன்னா இந்த ஆப்ஷன் தான் நமக்கு வரும். 2 செக் பண்ணலாம். ஐ பாட் சம் மினியேச்சர் ஃபர்னிச்சர் ஃபார் மை நீசஸ் டால்ஸ் ஹவுஸ். ஓகே, ஸோ டால் ஹவுஸ்னும் பொழுது பாபி டால்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, லைக் அதுக்கு ஒரு குட்டி வீடு இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு குட்டி மினியேச்சர் ஃபர்னிச்சர் கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் ஆப்ஷன் 2 இஸ் பாசிபிள். ஆப்ஷன் 2 பாசிபிள்னா நமக்கு 2 தான் கரெக்டான ஆன்சர். டோன்ட் நீட் டு செக் எனிதிங் எல்ஸ். ஓகே, தேர்ட் கூட செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேயா, ஸோ புரிஞ்சுதா? லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஆன்சர் பண்ணும்பொழுது இஃப் இட் இஸ் பிக், ஓகேயா, ஸோ ரொம்ப பெருசாக இருக்குன்னா எப்பவுமே என்ன பண்ணுங்க, ஸ்டோரி பேஸ்டாக இல்லைன்னும் பொழுது கோ இன் the questions. ஓகே, ஸோ அதில் ரீட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு சில synonyms ஆர் எரர் ஸ்பாட்டிங் இதெல்லாம் எடுத்து தனியாக வச்ச பிறகு எத்தனை கொஸ்டின் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் கொடுத்து ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் go into the paragraph. ஓகே, ஸோ that you can become very clear about whatever is explained. ஓகேயா, அதுக்காக தான் இந்த டிப் கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரை டு டூ இட். ஓகே, ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்ணிடுவோமா, இது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ டோன்ட் குவிட். ஓகே, ஸோ இது உங்களுக்காக தான் ரீட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் வந்து இதை பற்றின மீனிங் உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னும் பொழுது நீங்கள் யோசிக்கிறதும் நான் சொல்கிற விஷயங்களும் சேமாக இருக்கா பாருங்க. பிகாஸ் எக்ஸாமில் வி ஹாவ் டு டெஃபினட்டாக வி ஹாவ் டு ரீட். ஓகே, ஸோ எந்த எக்ஸாம் நீங்கள் எழுதினாலும் ஆர்சியை ரீட் பண்ணி தான் போடணும். அதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறேன். ஓகே, சரி பார்க்கலாம். The first 2 prototype satellites from Project Kuiper, the Internet from Space venture from the e-commerce giant Amazon, are scheduled to launch in the 4th quarter 2022. Okay, so in the Project Kuiper அப்படின்ற விஷயத்தை they're going to launch. Okay, so 2 prototype is what, ஒரு டிசைன் நீங்க பண்ணி வச்சிருப்பீங்களா, ஸோ இதான் மாடல்னு சொல்லிட்டு அதான் ப்ரோட்டோடைப்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் டிசைனை பற்றி பேசும்போது ஸோ ஃபர்ஸ்ட் 2 ப்ரோட்டோடைப் சேட்டலைட்ஸ் வந்து ஃப்ரம் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல பண்ணியிருக்காங்க. அது Internet from Space venture from e-commerce giant. Okay, so e-commerce relates to something in internet. Okay, so e-commerceன்றது நீங்க படிச்சிருப்பீங்க, லைக் ஏடிஎம் கார்ட்ஸ்ல e-commerce நம்ம நெட் பேங்கிங்லாம் பண்றீங்களா அந்த ப்ராசஸை பேசுவாங்க. ஸோ இங்கே வந்து இன்டர்நெட் ஃப்ரம் ஸ்பேஸ்ன்றது பேசுறதுனால e-commerce giant அமேசான் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா, அது வந்து 4th quarter 2022ல லான்ச் பண்ண இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ that will formally kick off its competition with SpaceX. ஓகே, ஸோ இங்கே வந்து அமேசானை SpaceX ஓட காம்படிஷன் பண்றத பத்தி இங்க வருது. The space company owned by Elon Musk, okay, and OneWeb among other rivals for beaming high-speed internet connections to customers from low Earth orbit. Okay, so it is what internet connections அவங்களுக்கு ஃபாஸ்டா வரத பத்தி பேசியிருக்காங்க. வேற இங்க வந்து டைப் எங்க இருக்கு, அமேசானுக்கும் ஸ்பேஸ்எக்ஸுக்கும் இருக்கிற ஒரு காம்படிஷன். ஓகே, ஸோ எங்க வந்து இட் இஸ் கோனா கிக் ஆஃப்ன்றத சொல்லியிருக்காங்க. சரியா, ஹை ஸ்பீட் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன். ஓகே, ஸோ இட் வில் ஆல்சோ பி அ க்ரூஷியல் டெஸ்ட். ஓகே, ஸோ க்ரூஷியல்னா என்ன அர்த்தம், ரொம்ப முக்கியமான ஒரு
test of satellite design before the company launches thousands more devices into orbit. Okay, so இப்போ நிறைய இன்னும் கொண்டு வரதுக்கு முன்னாடி it is a ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட் இது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அமேசான் ஃபர்ஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணது இட்ஸ் a goal of deploying a constellation of 3236 satellites in low earth orbit in 2019. what do you mean by deploying? ஒரு விஷயத்தை வந்து வரிசைப்படுத்துறத deploying நம்ம சொல்லலாம், deployment கூட நவுனா யூஸ் பண்ணும்போது சொல்லலாம். ஸோ இங்க வந்து அமேசான் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது திஸ் வாஸ் த செகண்ட் பர்சியூட் இன் ஸ்பேஸ் பை ஜெஃப் பெசோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அமேசான், அதுக்கப்புறம் செகண்டா பண்ணது ஜெஃப் பெசோஸ். ஓகே, ஜெஃப் பெசோஸோடது என்னது ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அமேசான்ஸ் ஃபவுண்டர் அண்ட் ஃபார்மர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹூ ஆல்சோ ஓன்ஸ் ப்ளூ ஆரிஜின் த ராக்கெட் கம்பெனி. ஓகே, ஸோ அமேசானோட ஃபவுண்டர் ஃபார்மரா இருந்தவர்னு சொல்றாங்க. ஓகே, so in the Jeff Bezos தான் அவரை பத்தி தான் பேசியிருக்காங்க. Okay, so next one, a handful of other firms are also raising to offer high speed internet. So handful of other firms na apart from Amazon and SpaceX, so ஒரு handful of organizations இருக்கு. so அவங்களும் வந்து இன்டர்நெட்டை வந்து இன்னும் ஸ்பீடா கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. Okay, so speed internet to governments, other companies இல்லைனா consumers who access is hampered by the digital divide and remote locations. Okay, what do you mean by hampered? hamperedக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா தடை. ஓகேயா, ஸோ இங்க வந்து தடை கிரியேட் ஆகுதுல இந்த மாதிரி ரிமோட் லொகேஷன்ஸ்ல லைக் ரூரல் பீப்புளுக்குலாம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸ்ல வேர் ஆம்பர்ட் இஸ் தடை. இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஆம்பர். ஓகே, கிறிஸ்மஸ்க்குலாம் நமக்கு கொடுப்பாங்க, இல்லை காம்படிஷன்ஸ் வின் பண்றீங்க, இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கொடுக்குறாங்கல்ல, அது ஹாம்பர்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ யூ ஹேவ் another மீனிங் ஃபார் தட் ஆல்சோ. ஓகே, சரி, ஸோ இப்போ லெட்ஸ் கண்டினியூ. So like SpaceX, Amazon plans to spend $100 billion on the project. So ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா $100 billion spend பண்ண போறாங்க, which sits within its device unit. Okay, so அந்த particular unitக்கான amount. So but the company has been slower to start than SpaceX. Okay, so whose Falcon 9 rocket have lofted nearly 2000 internet beaming satellites into orbit for its own venture Starlink. So கிட்டத்தட்ட 2000 internet beaming satellites வந்து விட்டிருக்கு இந்த ஃபால்கன் 9 ராக்கெட். ஓகே, வாட் யூ மீன் பை லாஃப்டட் இஸ் ஒரு விஷயம் வந்து ஹியூஜா இருக்கு. இப்போ நம்ம லாஃப்டட்ன்ற வேர்ட் இருக்கு, இதோட மீனிங் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க படிக்கலனாலும் லாஃப்டி மவுண்டன்ஸ்னா விச் இஸ் ஹியூஜ், ரைட்? அப்போ இதை வந்து வேர்பா யூஸ் பண்றாங்கன்னா இங்க வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணதுக்கு ரிலேட் பண்றாங்கன்னு சொல்லலாம். வேர் ஹேவ் லாஃப்டட் நியர்லி 2000 இன்டர்நெட் பேங்கிங் பீமிங்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. சரியா? ஸோ இது வந்துட்டு என்னது, இட்ஸ் ஓன் வெஞ்சர். அதோட ஓன் வெஞ்சர் என்னது, SpaceX ஓட own venture Starlink பண்ணிருக்காங்க. So thousands of customers are testing the SpaceX service for $99 a month with $499 antenna kits. ஓகேயா, so அப்போ $99க்கு வந்து SpaceX சர்வீஸும் அண்ட் மந்த் வித் $499 antenna kitsமே அவங்க யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து இவ்வளோ டாலர்ஸ்க்கு இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளோ போயிருக்கு. ஓகே, சரி, அப்போ அது வந்து SpaceX ஓடுது. இப்போ அமேசான் வந்து unveiled a customer antenna concept in 2020 and has been testing prototype satellites on the ground for years. Okay, so அமேசான் வந்து it is testing ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Okay, so let's continue. So competition among the companies is fierce and their plans have drawn interest from investors and analysts who foresee 10,000 millions of dollars in revenue once the constellation become fully operational. Okay, so இங்க வந்து இவங்க ரெண்டு பேர் பண்ற ப்ராசஸ் தானே பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணிருக்கு, இன்வெஸ்டர்ஸும் அனலிஸ்ட் எல்லாருமே வந்து தே ஆர் லைக் அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்றாங்க, ஃபோர்சி பண்றாங்க. ஃபோர்சி இஸ் தே ட்ரைங் டு ப்ரிடிக்ட் திங்ஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ பேர் வந்து இன் ரெவன்யூ ஒன்ஸ் த கன்ஸ்டலேஷன் வந்து ஃபுல்லா ஆப்ரேஷனலுக்கு வந்த பிறகு இந்த விஷயங்களை அவங்க இன்னுமே நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தேர் சேயிங். ஓகே, ஸோ தேர் மச் இன்ட்ரெஸ்டட்ன்றதும் சொல்லியிருக்காங்க, பிகாஸ் தேர் பிளான்ஸ் ஹேவ் ட்ரான் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த இன்வெஸ்டர்ஸ் சைடுன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பட் தோஸ் சேம் பிளான்ஸ் ஹேவ் ஆல்சோ ட்ரான் கிரிட்டிசிசம். ஓகேயா, ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்டும் கிரியேட் பண்ணிருக்கு, பட் ஈவன் நெகட்டிவிட்டி விச் இஸ் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி ஃப்ரம் ஸ்பேஸ் சேஃப்டி அட்வொகேட்ஸ் who fear collisions of satellites adding to pollution in the internet. அதாவது நிறைய விட்டுருப்பாங்கல்ல, ஸோ ஆப்வியஸா என்ன ஆகும், கொலிஷன் ஆகுதுன்னா இட் இஸ் லைக் ஸ்ட்ரைக்கிங் ஆர் ரெண்டுமே இடிச்சுக்கிறத சொல்றாங்க. சரியா, ஸோ அது மாதிரி நடக்குது அப்படின்றத சில பேர் சொல்லியிருக்காங்க. சரி, நிறைய பொல்யூஷன்ஸ்லாம் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ astronomers who ground based telescope observations of the night sky could be disrupted by the satellite. ஓகே, ஸோ இங்க வந்து astronomersலாம் நிறைய பேர் டெலஸ்கோப் மூலியமாலாம் பார்த்து இந்த விஷயங்களை அவங்க அப்சர்வேஷன் பண்ணி they are
saying it, okay? And dark skies advocates who fear light pollution from sunlight reflecting from the constellation, okay? So அந்த பர்டிகுலர் அந்த கன்ஸ்டலேஷன்ல இருக்கிற அந்த பொல்யூஷன்ஸ் பத்தி எல்லாமே என்ன நடக்குதுன்றத they are updating, okay? யாரெல்லாம் அங்க போவாங்களோ டெலஸ்கோப்ல பாக்குறாங்களோ அவங்கெல்லாம் இந்த விஷயங்களை பத்தி they are telling it, okay? The Federal Commission Communication Commission, which regulates satellite communications to the ground, approved Amazon network in 2020. அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, so அதை approve பண்ணிட்டாங்க and gave the company a deadline to launch half of its 3236 satellites by mid 2026 குள்ள பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இன்னும் வரல நமக்கு அந்த இயர், ஓகேயா? சரி, ஸோ அமேசான் பாட் 9 launches from the rocket company. எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் லான்ச் அலையன்ஸ் in a deal likely worth hundreds of millions of dollars, ஓகே? ஸோ இப்போ இந்த பேராகிராஃப், ஐ மீன் இந்த பர்டிகுலர் காம்ப்ரிஹென்ஷன்ல என்ன விஷயங்களை நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம்ஸ் அண்ட் ஏதாவது நம்பர்ஸ் இருந்தால் எடுக்கணும். எந்த கம்பெனி எந்த விஷயத்த பண்ணியிருக்கு, எந்த இயர்ல பண்ணியிருக்கு, ஏன்னா கொஸ்டின் அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு இருக்க போகுது, சரியா? ஸோ அதனால அதெல்லாம் நம்ம கேதர் பண்ற மாதிரி இருந்துக்கணும், சரியா? ஓகே, ஸோ பட் அமேசான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா has been talking to other launch companies, Mr. Bedial said, including its competitor SpaceX, whose rapid Starlink deployment is partially attributable to its ability to use its own reusable rocket booster for launches. So இதுக்கு முன்னாடி நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்லிங்க் ஒன்று பண்ணியிருந்தாங்க, ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம். ஸோ இவர் அமேசான் வந்து இந்த மாதிரி மற்ற லான்ச்சஸ்லாம் பண்றாங்களா அதை பத்தி பேசியிருக்காரு. அது இல்லாம இந்த ஸ்பேஸ் எக்ஸ் பண்ண விஷயத்தையும் பேசியிருக்காரு, சரியா? அதை ரிலேட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. திருப்பி ரீயூசபிள் ராக்கெட்ஸ் வச்சு அவங்க என்ன லான்ச்சஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. த ஃபர்ஸ்ட் 2 ப்ரோட்டோடைப் சேட்டலைட்ஸ், ஓகே, குவிப்பர் SAT-1, நம்ம ப்ராஜெக்ட் குவிப்பர் அதை பத்தி தான் பார்த்துட்டு இருந்தோம். இதுல SAT-1 அண்ட் SAT-2 பத்தி தான் சொல்றாங்க. அந்த 2 ப்ரோட்டோடைப்ஸ், ஓகே, வில் லான்ச் செப்பரேட்லி ஆன் ராக்கெட்ஸ் ஃப்ரம் ABL ஸ்பேஸ் சிஸ்டம், ஓகேயா? ஸோ அதை லான்ச் பண்றது இந்த ராக்கெட்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த handful of startups building smaller launch vehicles to state demand from satellite companies. Okay, so let's continue. The market for smaller rockets designed to deliver payloads to space quickly and affordably is packed with competitors, okay? So நிறைய பேருமே, not only Amazon and SpaceX, but then a handful of firms are also doing all these things. So அவங்க வந்து இனிஷியேட் பண்ணதுல இது எப்படி லான்ச் பண்றாங்க? இப்போ நீங்க சப்போஸ் ஏரோநாட்டிக்கல் ஆர் ஸ்பேஸ் ரிலேட்டடா படிச்சிருக்கீங்க அப்படின்னா நிறைய நமக்கு அந்த ஃபிளைட்டும் தெரியும், இதை பத்தி ஸ்பேஸை பத்தியும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். 2 டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கவங்களும் ஓரளவுக்கு நம்ம என்னன்னு சொல்ல முடியும். ஸோ இங்க வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னும் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இவங்க யாரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் தெரியும். ஸோ இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு இருக்கிற ஒரு சாப்டர். ஸோ என்னெல்லாம் வந்து எப்படி லான்ச் பண்ணியிருக்காங்க, என்ன விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எந்த இயர்ல வந்து சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருக்காங்க, சரியா? ஓகே, ஸோ இப்போ எது வரையும் முடிச்சோம்? Okay, so affordably is packed with competitors இருக்காங்க. Making ABL is what நமக்கு அது launch பண்ண அந்த space அந்த rocket தானே. So ABL's Amazon contract good for up to 5 launches on ABL's AS-1 rocket from Cape Canaveral, Fella. ஓகே, ஸோ இது வந்துட்டு அந்த லான்ச் பண்ண அந்த பிளேஸ்ன்னு நினைக்கிறேன், அங்க இருந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ராக்கெட் ஃப்ரம்னு சொல்லியிருக்காங்க. அ பூஸ்ட் ஃபார் த கம்பெனி, அது வந்து இட்ஸ் அ பூஸ்ட் ஃபார் த கம்பெனி. எந்த கம்பெனி? அமேசான். த pair of Amazon prototype satellites will test internet connections between space and the company's flat square antennas for consumers on the ground of the first time in Amazon's குவைப்பர் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல இதை வந்து இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற கனெக்ஷனை அவங்க செக் பண்ணுவாங்க. The regions for the test include past experiments involved flying. Regions for the test include parts of South America, the Asia Pacific region and Central Texas. Past experiments வந்து involve flying drones. ஓகே, ஸோ இப்போ டெலஸ்கோப் வச்செல்லாம் பார்த்தாங்க. பட் ஆனால் வந்து பாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல ட்ரோன்ஸ் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க வித் சேட்டலைட் ஹார்ட்வேர் ஓவர் ஆண்டனாஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் கனெக்டிங் கிரவுண்ட் ஆண்டனாஸ் டு அதர் கம்பெனி சேட்டலைட்ஸ் ஆல்ரெடி இன் ஸ்பேஸ். அப்போ இப்போ புதுசா ஒன்று அனுப்புனாங்கன்னா அதுக்கு முன்னாடியே அனுப்பின விஷயங்களை ட்ரோன்ஸ் வச்சும் இல்லாட்டி முன்னாடி அவங்க ஆப்ரேஷன்ல இருக்கிற விஷயத்த வச்சும் பக்கத்துல இருக்கிறத அவங்க பார்த்துருக்காங்க, சரியா? ஸோ என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இன் ஸ்பேஸ் டிராயிங் இன்டர்நெட் ஸ்பீட்ஸ் ஃபாஸ்ட் எனஃப் டு ஸ்ட்ரீம் ஹை டெஃபினிஷன் வீடியோ, ஓகேயா? ஸோ அதை வச்சு அவங்க இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. லைக் அதர் பார்ட்ஸ் ஆஃப் அமேசான் டிவைஸ் பிஸ்னஸ் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் ஆன் குவைப்பர் ஃபேஸ் ப்ரெஷர் டு கீப்
cost down as they develop a final version of company's consumer antenna. Okay, so they are facing a cost related issue. சரியா? so இங்க வந்து because அவங்க இன்னும் ஒரு புது இந்த கன்சியூமர் ஆண்டனா ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபைனல் வெர்ஷனா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க எம்ப்ளாயீஸ் வந்து they are facing a cost down issueன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் கொஸ்டின்ல வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஓகே, ஸோ கொஞ்சம் லென்த்தியான பேராகிராஃப் தான், பட் ஆனால் we are going to complete it. ஸோ சப்போஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஃப்ளோ இல்லாமல் இருக்கீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே, த கம்பெனி இஸ் கன்சிடரிங் அ ரேஞ்ச் ஆஃப் pricing options. Okay, so இது வந்து ஒரு range of pricing options from charging customers for the antenna and all the wires that come with. இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து அதுக்கு wiring things எல்லாம் தேவைப்படும். To an extreme case in which it gives the antenna to customers for free. Okay, so இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரேஞ்ச் ஆஃப் pricing ஆப்ஷனை பத்தி பேசியிருக்காங்க. யாருக்குன்னா சார்ஜிங் அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃபார் ஆண்டனா. இப்போ ஆண்டனா இருக்கு அப்படின்னும் போது அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வேர் ஆல் த வயர்ஸ் தட் கம் வித் இட் டு அன் எக்ஸ்ட்ரீம் கேஸ் இன் விச் இட் கிவ்ஸ் த ஆண்டனா டு த கஸ்டமர்ஸ் ஃபார் ஃப்ரீ. ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக ஆண்டனாஸ் யூஸ் பண்ணும்போது ஃபார் ஃப்ரீ அது வந்து ப்ராப்பராக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அமேசான் ஹேஸ் ஃபாட் வித் SpaceX ஓவர் arcane legal issues. ஓகே, ஸோ வாட் யூ மீன் பை தட்? ஒரு கமுக்கமா ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னும் போது அதை என்னன்னு சொல்லுவாங்க, அந்த வேர்டுக்கு arcane அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லீகல் இஷ்யூஸ் இன் மீட்டிங் வித் FCC. FCC இஸ் வாட்? ஃபெடரல் கம்யூனிகேஷன் கமிஷன் ஒரு பேரை பார்த்தோம்ல, அதான் இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இங்க என்ன பண்ணிருக்கு, அமேசான் வந்து இட் ஹஸ் ஃபாட் வித் SpaceX ஓவர் இந்த பர்டிகுலர் விஷயம், லீகல் இஷ்யூ. ஓகே, சரி. ஸோ த ஃபெடுவிங் பிட்வீன் த டூ கம்பெனிஸ். வாட் யூ மீன் பை ஃபெடுவிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சண்டை, அதாவது அந்த ஒரு குவாரல் ஆகும்ல, ஸோ அதை சொல்லும் பொழுது அதான் சொல்றாங்க. which sometimes spills out into the open is linked to the broader rivalry between Mr. Bezos and Mr. Musk, whose space companies compete with NASA and Pentagon launch contracts. ஓகே, ஸோ இங்க வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சண்டையை பத்தி பேசியிருக்காங்க. பிளஸ் அவங்க வந்து they are competing with இந்த பர்டிகுலர் என்ன சொல்றது, ஸ்பேஸ் கம்பெனிஸ் கம்பீட் ஃபார் நாசா கூடயும் அண்ட் பென்டகன் லான்ச் கான்ட்ராக்ட்ஸ் ஓடையும் இருக்கிற அந்த கிளாஷஸ். ஓகே, ஸோ ரைவல் அப்படின்னு சொன்னா போட்டியாளர்கள், அவங்க கூட வந்து யாரெல்லாம் வந்து மோதுறாங்க, காம்படிட்டர்ஸ் சொல்லும் பொழுது சொல்லலாம். ஸோ இங்க வந்து யூர் லேர்னிங் ஈவன் த டேர்ம்ஸ். ஓகேயா, அதனால மேக் அ நோட் ஆஃப் த terms. So இங்கயோட முடியுது. So let's continue. So earlier this year when SpaceX asked regulators to approve a new plan to the lower altitudes of its satellite. What do you mean by altitudes? ஒரு height பத்தி பேசும்பொழுது altitudes சொல்வீங்க. Amazon வந்து opposed the request. அமேசான் என்ன பண்ணியிருக்காங்க, அப்போஸ் பண்ணிட்டாங்க, கம்ப்ளைனிங் தட் இட் வுட் இன்டர்ஃபியர் வித் த கம்பெனிஸ் பிளான் டு சேஃப்டி ரிமூவ் மால் ஃபங்க்ஷனிங் சேட்டலைட்ஸ் ஃப்ரம் த ஆர்பிட். ஸோ அது வந்து நான் இன்டர்ஃபியர் பண்ணி அந்த பிளானை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேயா, டு சேஃப்லி ரிமூவ் த மால் ஃபங்க்ஷனிங் சேட்டலைட், அதாவது தப்பாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்க அந்த சேட்டலைட்டை நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம் ஆர்பிட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் வந்து அப்போஸ் பண்ணி பேசியிருக்காங்க. ஆன் ட்விட்டரில் மிஸ்டர் மஸ்க் வந்து அக்யூஸ்ட் அமேசான் ஆஃப் ஸ்டிஃப்லிங் காம்படிஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து அவங்க வந்து சாரி, இட் இஸ் நாட் ஸ்டிஃப்லிங், இட்ஸ் ஸ்டைஃப்லிங். ஓகேயா, ஸோ ஸ்டைஃப்லிங்ன்ற வேர்டை நம்ம வெக்காபுலரியில் பார்த்தோம். ஓகேயா, ஸோ ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கோம், எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே அடைச்சிட்டாங்க அப்படின்னும் பொழுது நமக்கு அந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் அக்யூஸ்ட் அமேசானை வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? ஃபார் ஸ்டைஃப்லிங் காம்படிஷன், இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு காம்படிஷன் வச்சதுக்கு. அமேசான் அக்யூஸ் SpaceX கூட ஆஃப் ஃப்ளாட்டிங் ரூல்ஸ் தட் other companies are forced to follow. ஓகேயா, ஸோ இவங்க கொண்டு வந்திருக்க ரூல்ஸ் ஓகே which is like not ப்ராப்பராக இருக்குன்றத பற்றியும் பேசியிருக்காங்க. அடுத்தது another challenge that SpaceX and Amazon face is reducing amount of sunlight that satellite reflect. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய அமிச்சதுனால சன்லைட்டில் இருக்கிற அந்த பர்டிகுலர் என்ன சொல்ற ரெடியூசிங் த அமௌண்ட் ஆஃப் சன்லைட்டையுமே அது ரெடியூஸ் பண்ணுது தேர் சேட்டலைட் ரிஃப்ளெக்ட் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ another challenge that SpaceX and Amazon face is reducing the amount of sunlight their satellite reflect. ஓகே, ஸோ அவங்களோட சேட்டலைட் ரிஃப்ளெக்ட் பண்ற இதுல வந்து சன்லைட்டோட இது வந்து கம்மியா இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்டார்லிங்க் யாரோட கம்பெனி? ஜெஃப் பெசோஸோட தான். சரியா, ஸோ அந்த ஸ்டார்லிங்க் சேட்டலைட் ஃப்ரம் த
SpaceX வந்து have been criticized by astronomers. ஏன் இதை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க டெலஸ்கோப் மூலியமா இல்லாட்டி பொல்யூஷன் நிறைய நடக்குது இதெல்லாம் பார்த்து அந்த அஸ்ட்ரானமர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபோட்டோ பாம்பிங் அப்சர்வேஷன் ஓகே ஸோ ஃபோட்டோ ஸ்பேஸ் மூலியமா அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் நைட் ஸ்கை drawing long streaks of light across the images during prime celestial viewing hours. Okay, so celestial is nothing but in the outer space view பண்ணி சொன்னதை சொல்றாங்க. So SpaceX has tested a number of tricks to bring the brightness down, such as covering the satellite in a anti-reflective paint and using so-called sunshade ன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. So SpaceX பண்ணது a wing that acts as a wizard to block out sunlight. Okay, so இந்த sunlight வந்து satellite ரிலேட் பண்ணும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் ஏதோ கம்மி பண்ணுச்சுன்னு முன்னாடி பாயிண்ட்ல பார்த்தோம் பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கோட் ஓகேயா சோ கால் சன்ஷேடுன்னு ஒன்று பண்ணியிருக்காங்கன்றத ஸ்பேஸ் எக்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலா பேராகிராஃப் ஃபுல்லா படிச்சது நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அதை பத்தின நாலேஜும் கிடைச்சிருக்கும் நெக்ஸ்ட் இது வந்து ஃபியூச்சர்ல என்ன வரப்போகுதுன்ற விஷயங்களும் நம்ம தெரிஞ்சிருப்போம் இப்போ இங்க கீழே இருக்க ஆன்சர்ஸ் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கு ஸோ மேல நம்ம ரெஃபர் பண்ணாம we are going to answer the question so try to do it நீங்க லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ண முடியும் சரியா according to the passage why are the firms raising okay to offer high speed internet to government other companies are consumers so இந்த high speed internet தான அவங்க கம்பேர் பண்ணி சொன்னாங்க first point இருக்கு to launch prototype satellites இல்லாட்டி to compete with SpaceX இல்ல to build smaller launch vehicles to sat demand from the satellite companies இல்ல to draw interest investors and analysts what is the reason okay why firms were raising பாத்தீங்கன்னா first option தான் நமக்கு answer okay so next one okay so why is ABL's Amazon contract a boost for the company so இந்த particular contract ன்றது ஒரு கம்பெனிக்கு boost ன்னு சொல்லிட்டு ஏன் சொன்னாங்க regions for the test include parts of South America Asia Pacific and Central Texas okay so இது regions ன்றதை include பண்ணிருக்காங்க so regions பத்தி இங்க பேசுறதுக்கு அவசியம் இருக்கா the market for smaller rockets designed to deliver payloads to space quickly and affordably is packed with the competitors so இந்த point நம்ம பார்த்தோம் அடுத்து the first two prototype satellites will launch separately on rockets from ABL space system so இந்த இடத்துல இருந்து ரெண்டு அதாவது CubeSat 1 CubeSat 2 லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதான் ஃபர்ஸ்ட் prototype satellites ன்னு சொல்லியிருந்தாங்க பட் இங்க y ன்னு தான் கேட்டிருக்காங்க ஓகேயா ஸோ ஒய்ன்னு கேட்கும் பொழுது நம்ம 0.2 இஸ் பாசிபிள் ஓகேயா ஸோ 3 வந்து the Federal Communication Commission வந்து gave the company a deadline to launch half of its satellite by mid 2026 இது வந்து சொல்லியிருந்தாங்க பட் ஒய்ன்னு கேட்கும் பொழுது ஆப்ஷன் 2 இஸ் பாசிபிள் நெக்ஸ்ட் ஒன் okay so how much is Amazon planning to spend on project so within அதுக்கான காஸ்ட் வந்து $10 billion ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க which is option 3 next question so நம்பர்ஸ்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கும் பொழுது ஈஸியா ஆன்சர் சொல்ல முடியும் சரியா what is the second pursuit in space by Jeff Bezos so first ஒன்னு அமேசான் பண்ணியிருந்தாங்க அடுத்தது நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க deploying a constellation of 3 to 36 satellite in the low earth orbit which is option 2 தான் கரெக்டான ஆன்சர் ஓகே so next question சில பார்த்தோன்னா we can predict okay so next one how are astronomers affected by increasing number of satellites so they said right pollution எல்லாம் இருக்கு பக்கத்துல satellite இருக்கு so அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுல அது அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருந்தாங்க loss of tens of billions of dollars collision ரெண்டும் இடிச்சுக்குதுன்றது சொன்னாங்கல்ல collision of satellites which adds to pollution in the orbit which is option 2 தான் கரெக்டான ஆன்சர் okay next one okay so how many internet beaming satellites were lofted so நான் lofted meaning சொல்லிருந்தேன் orbit by SpaceX 2000 right so இது 2000 தானே பார்த்தோம் once we'll just check 2000 நம்பரை மட்டும் பாருங்க மேல பார்க்காம போடலாம்னு பார்த்தேன் okay so 2000 okay so earlier நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து செக் பண்ணுங்க ஸோ நம்பர்ஸ் 2000 தான் நம்ம பார்த்தோம் have a small doubt that's it so இது வந்து சப்போஸ் நீங்க செக் பண்ணா கூட answers it's here okay so whose Falcon 9 rockets have lofted nearly 2000 internet beaming satellite which is option 3 தான் கரெக்டான ஆன்சர் okay so next question why are employees working on project Kuiper facing pressure
ஓகே. ஸோ இது வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, எம்ப்ளாயீஸ் வந்து காஸ்ட் ரிலேட்டடா ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே. டியூ டு கிரிட்டிசிசம் from various organizations, since SpaceX asked regulators to approve a new plan to lower the altitudes of its satellites because the project is worth hundreds of millions of dollars, which is third option possible to keep costs down as they develop a final version of the company. ஓகே. ஸோ இங்க நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆப்ஷன் 3 வருமா? ஆப்ஷன் 4 வருமா? இந்த இடத்துல குயிப்பர் ஃபேசிங் பிரஷர். எம்ப்ளாயீஸ்ன்ற வேர்ட தேடலாம். ஓகே. ஸோ எம்ப்ளாயீஸ். ஸ்டார்லிங்க். ஓகே. அனதர் சேலஞ்ச். ஸோ இங்க மால் ஃபங்க்ஷனிங் பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க எம்ப்ளாயீஸ் வந்து தே வர் ஃபேசிங் சம் காஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சோம். ஆண்டனா. Here it is there. Okay. So like other parts of Amazon device business, employees working on Kuiper face pressure to keep the cost down as they develop a final version of the company's consumer antenna. Fourth option தான் correct. ஓகேயா? ஸோ சில டைம்ஸ் வந்து சிலது பார்த்த மாதிரியே இருக்கு. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க போய் அந்த பேராகிராஃபை செக் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களால கரெக்டான ஆன்சர் கன்க்ளூட் பண்ண முடியும். ஓகே. சரி. ஸோ ஃப்ரம் விச் கம்பெனி டிட் அமேசான் பை 9 launches? United Launch Alliance. Okay, which is option 4. Next one. Why did astronomers criticize the Starlink satellite? ஸோ எதுக்காக பண்ணாங்க? டியூ டு திஸ் ஃபெய்ட் பிட்வீன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த அந்த கான்ஃப்ளிக்ட்னாலயா, இல்லை ஃபார் டெஸ்டிங் அ நம்பர் ஆஃப் ட்ரிக்ஸ் டு பிரிங் த பிரைட்னஸ் டவுன்? நோ. ஃபார் கவரிங் சேட்டலைட்ஸ் இன் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட் ஆர் யூசிங் அ சன்ஷேட் தட் பிளாக்ஸ் அவுட் சன்லைட், ஆர் ஃபார் ஸ்பாயிலிங் அப்சர்வேட்டரி photographs by unexpected appearance of satellite during the prime celestial viewing hours, which is option 4 is the right answer. இதை நம்ம பார்த்தோம். இது அப்படியே நம்ம அந்த celestial outer space இங்க இருக்குல்ல, இதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ வை டிட் அமேசான் ஹாவ் அ கான்ஃப்ளிக்ட் வித் ஸ்பேஸ்? ஸோ எதனால அது கூட கான்ஃப்ளிக்ட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு பர்சனல் ரைவல்ரி பிட்வீன் மிஸ்டர் பெசோஸ். நோ, பர்சனல் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அடுத்து ஆன் த ஓகே. ஸோ இது சொன்னல கமுக்கமா ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஸோ லீகல் இஷ்யூஸ் வச்சு இன் மீட்டிங்ஸ் வித் கமிஷனர்ஸ் ஆஃப் ஃபெடரல் கம்யூனிகேஷன், அதை எஃப்சிசின்னு சொல்லிட்டு அப்ரிவேட் பண்ணியிருந்தாங்க. விச் இஸ் ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ இன்னைக்கு ஆர்சி வந்து ஐ எக்ஸ்பிளைன்ட் இட் வெரி டீட்டெயிலி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல் ஆர்சியும் வந்து கேட்டு பாருங்க. கேட்டு நீங்கள் இதை சால்வ் பண்ணுங்க. எக்ஸாம்ஸில் சம்டைம்ஸ் மெயின்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுன்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கம்ப்ளீட் செஷனை வந்து ட்ரை டு வாட்ச். டோன்ட் குவிட் எனி டாபிக்ஸ். ஓகே. ஸோ see you on next day. Have a very great day. Thank you.